Hello guys, வணக்கம் and welcome to Meet International Academy, one of leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதி, ஷார்ட்டா CCRH, இந்த இடத்துல இருந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த CCRH பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அதுக்கு அண்டர்ல வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், இட் இஸ் கமிங் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆக மொத்தத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் 7 CPC தான் சேலரி இருக்க போகுது. சரியா? ஃபைன். ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு அண்டர்ல இருக்கு. நியூ டெல்லி ஹெட் குவார்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்தா இப்ப வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேகன்சி, எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம், ஏஜ் கேட்டகரி எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க, அண்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்க போதா, சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்க போதா, ஸ்கோரிங் சிஸ்டம் எப்படி இருக்க போது, ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ நாங்க போற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இன்னைக்கு நம்ம ரெண்டு வேகன்சி பத்தி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து CCRH, அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது. கூடவே பாத்தீங்க அப்படின்னா RML ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தியும் டீடைல்டா பார்த்துடலாம். RML ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. இது வந்து பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எய்ம்ஸ் வந்து ஒரு அட்டானமஸ் ஹாஸ்பிட்டல், ரைட்? ஆனா RML பாத்தீங்க அப்படின்னா பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க இருந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் CCRN இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. ஆஃப்லைன்ல எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் நம்ம சென்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல எப்படி நீங்க நார்செட் வந்து அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அவங்க கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணாவே போதுமானது. சரியா? ஃபைன். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எது இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிருக்கணும் அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 5th நவம்பர்ல இருந்து ஆல்ரெடி 5th நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 5th நவம்பர்ல இருந்து 26 நவம்பர் வரைக்கும் அவங்க டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்க ஃபீஸையும் பே பண்ணி முடிச்சிருங்க. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ல நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றது. சரியா? ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ண போறீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை UPI பேங்கிங் எது மூலமாலும் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஷ் பேமெண்ட் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து, ஸோ குரூப் பி போஸ்ட்ல நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், அது மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்சி. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பார்த்துருவோம். நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் இருந்தாலும் சரி, இல்ல BSc நர்சிங் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். என்னன்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க BSc நர்சிங் இல்ல போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். எவ்வளோ? 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராப்பரான RM சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க முடிச்சிருக்கிற அந்த BSc நர்சிங் ஒரு ப்ராப்பரா INC ரிஜிஸ்டர்டு காலேஜ்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ மேக் ஷோர் தட் நீங்க ஒரு ப்ராப்பரான INC ரிஜிஸ்டர்ட் காலேஜ்ல BSc நர்சிங் முடிச்சு டிகிரி வாங்கி RM சர்டிபிகேட் வாங்கி 6 months எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இல்ல சார் நான் வந்து டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேம் இதுதான். RM சர்டிபிகேட் இருக்கணும். INC ரிஜிஸ்டர் பண்ண காலேஜ்ல நீங்க முடிச்சு உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கணும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. 6 months of experience for BSc nursing and 2 years of experience for diploma candidate. So ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 50 bedded hospital, minimum 50 bedded hospitalல உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரியா? மினிமம் 50 bedded hospitalல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். 6 months for BSc இருந்தாலும் சரி, 2 years for diploma candidate இருந்தாலும் சரி, மினிமம் 50 bedded hospitalல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸ்டாஃப் நர்ஸ் 7 CPCல தான் வந்து உங்களோட சேலரி வந்து இருக்க போகுது. அதோட பேசிக் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ டோட்டல் வேகன்சி 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 வேகன்சி கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க, மிஸ் பண்ணாம இதை அப்ளை பண்ணுங்க. கிடைச்சது அப்படின்னா சூப்பர்வா இருக்கும். சரியா? ஸோ 9 வேகன்சி எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துருங்க.
யூஆர்ல 3, ஓபிசில 4, எஸ்சில 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஜெனரல் கேட்டகரி 30 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த கிரைடீரியா பிரகாரம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆட்டோனமஸ் எய்ம்ஸ் மாதிரி ஆட்டோனமஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபைன். ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் 30 இயர்ஸ் அண்ட் ஓபிசிக்கு 33 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபைன். ஸோ அந்த மாதிரி அக்கார்டிங் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுப்போம் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நாட் எக்ஸிடிங் 30 இயர்ஸ் இது வந்து நார்மல், யாரும் இது வரைக்கும் கவர்மெண்ட்ல ஏறல அந்த பர்சன்ஸ்க்கு ஜெனரல் கேட்டகரி 30 இயர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜெனரல் கேட்டகரியே பாத்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசில 38 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், கண்டினியூஸா 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இருக்கணும், அப்பதான் அது உங்களுக்கு எலிஜிபிள். சரியா, இல்ல சார் நான் இன்னும் கவர்மெண்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணல அப்படின்னா நார்மலா 30 இயர்ஸ் ஜெனரல் கேட்டகரிக்கு, 33 இயர்ஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ், அவ்வளவுதான். சரியா, ஃபைன். ஸோ இதுதான் ஏஜ், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி. சரியா, ஸோ அப்படியே கீழே போயிட்டே இருப்போம். நிறைய வேகன்சி இருக்கு பாருங்க. எம்எல்டி, யாராவது எம்எல்டி ரிசர்ச் ரிலேட்டடா ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, இல்லை ஜூனியர் மெடிக்கல் லெபார்டரிஸ்ட், ஜூனியர் ஸ்டீனோகிராஃபர், ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஸோ ரிலாக்ஸேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதே தான் திருப்பி திருப்பி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி அண்ட் 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி. ஓகே, ஜெனரல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சிருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்ச் அதாவது ஜெனரல் கேட்டகரியில் வரீங்க, நீங்க பிசிக்கலி சேலஞ்சா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே பிசிக்கலி சேலஞ்ச் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 13 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிசிக்கலி சேலஞ்ச் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சரியா, அடுத்து ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிவி அப்போ உங்கள் எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கேட்டகரி சர்டிஃபிகேட். யூஸ்வலாக இப்போல்லாம் ஃபில்டர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் எஸ்பெஷலி ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கும் போது இந்த ஃபைனான்சியல் இயருக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கணும். ஒரு ஃபைனான்சியல் இயர்னா எப்போதுல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் ஒரு ஃபைனான்சியல் இயர். இந்த வருஷம் 2025 ஏப்ரல்ல இருந்து 2026 மார்ச் வரைக்கும் ஒரு ஃபைனான்சியல் இயர். அதுக்குள்ள நீங்க வாங்கின அந்த ஒரு சர்டிபிகேட்டை தான் நீங்க எப்பயுமே சப்மிட் பண்ணணும், ஃபைனான்சியல் இயர் சர்டிபிகேட் அப்படின்னா. சரியா, அதே செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கிரீமி லாயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியில தான் வருவீங்களே தவிர ஓபிசி கேட்டகரியில வரமாட்டீங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஓபிசி சர்டிஃபிகேட் நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். அதை பத்தி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த நான் கிரீமி லாயர் ஸ்டாட்டஸ். ஓபிசி சர்டிஃபிகேட்ல நான் கிரீமி லாயர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கணும், அப்பதான் நீங்க ஓபிசில வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எப்போ வந்து க்ளோசிங் டேட் நம்ம பார்த்தோம், ஐ திங்க் எஸ் 26th நவம்பர் வந்து நம்ம க்ளோசிங் டேட் பார்த்தோம்ல, அந்த 26th நவம்பருக்கு முன்னாடி 1 இயர் அந்த டைம் பீரியட்ல நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த நான் கிரீமி லாயர் ஸ்டேட்டஸ் should have been obtained within 1 year before the closing date of the application. ஓகே, ஸோ நவம்பர் 27க்கு முன்னாடி 1 இயர் அந்த டைம் பீரியட்ல நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆன்லைன் சிபிடி எக்ஸாம் தான் இருக்க போது. ஹிந்தி இங்கிலீஷ் பைலிங்குவல் லாங்குவேஜ்ல இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல எக்ஸாம் இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. And each question carries 1 mark, நெகட்டிவ் மார்க் இருக்கு, 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சிலபஸ், நர்சிங் நான் நர்சிங் சப்ஜெக்ட் ரெண்டுமே இருக்குங்க. சரியா, ஸோ நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கு 70 மார்க்ஸ் இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. நான் நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கு 30 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. சரியா,
ஸோ நான் நர்சிங் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஐடி அண்ட் கம்ப்யூட்டிங், அதாவது கம்ப்யூட்டர். ஓகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐஎன்சி சிலபஸ்ல என்னென்னலாம் நர்சிங்ல கவர் ஆயிருக்கோ அது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் நர்சிங்ல 70 மார்க்ஸ், நான் நர்சிங் சப்ஜெக்ட்ல இருந்து 30 மார்க்ஸ், டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு கொஸ்டின் வரும். 100 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை நீங்க 90 மினிட்ஸ்ல எழுதி முடிக்கணும். டைம் பீரியட் 90 மினிட்ஸ், அதுல 100 கொஸ்டின்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபைன். ஸோ ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அன்ரிசர்வ்ட், அதாவது ஜென்ரல் கேட்டகரி இல்லை ஓபிசி எக்கனாமிக் லிவிங் செஷனில் வரீங்க அப்படின்னா 500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். எஸ்சி எஸ்சி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஃபீமேல்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ சீரீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வெறும் ஆயுஷ்ல இருந்து எப்பெல்லாம் வேகன்சி வருதோ டெல்லியில மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 சிட்டிஸ்ல வந்து இவங்க சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, குவாஹாத்தி. ஓகே, ஸோ சென்னை இருக்கிறதால நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, ஈஸியா டிரான்சிட்லாம் இருக்கும். ஸோ டெஃபினட்டா வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஹவு டு அப்ளை? ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. 3 லிங்க் கொடுத்துருக்காங்க, எந்த லிங்க்ல வேணாலும் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த 3 லிங்க். ஓகே, ஸோ இந்த ccrhonline.in, www.eapplynow.com. ஸோ இது மாதிரி 3 லிங்க் இங்க ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த 3 லிங்க்ல நீங்க எதை வேணா கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3 ஸ்டெப்ல வந்து நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கேட்போம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், உங்களோட போட்டோ, சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறமா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் ஐடியை வந்து டெஃபினட்டா சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு கிடைக்கும் போது அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பரான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஆன்லைன் சென்டர்ல போயிட்டு ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறமா ப்ராப்பரா ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா தப்பாயிடுச்சுன்னா அதை எடிட் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ சார் இந்த வார்த்தை விட்டு போச்சு, நேம்ல அட்ரஸ் தப்பா போச்சு, அப்பா நேம்ல இனிஷியல் விட்டுட்டாங்க, இதெல்லாம் வந்து நெட் சென்டர்ல என்னதானம் தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் த போஸ்ட். ஸ்டெப் 1ல பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஐடி எடுக்கிறீங்க. ஸ்டெப் 2ல எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, குரூப் பி, குரூப் சி ரெண்டுக்குமே வேகன்சி வந்திருக்கு. குரூப் பில ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா எந்தெந்த டீடைல்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, எப்போ முடிச்சிங்க அதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிங்க. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கொடுத்து முடிச்சிருங்க. சரியா? ஃபைன். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களோட ப்ராப்பரான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது இம்ப்ராப்பரா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? லாஸ்டா நீங்க சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அப்புறமா எதுவுமே உங்களால எடிட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபைன். அண்ட் ஏதாவது கொரீஸ் இருக்கு அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே 10 AM இருந்து 5 PM வரைக்கும் அவைலபிளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 AM to 5 PM குள்ள மண்டே டு ஃப்ரைடே எனி டைம் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுல, சாஃப்ட்வேர்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த மொபைல் நம்பர் இல்ல மெயில் ஐடியில ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க சிசிஆர்ஹெச்ல இருந்து வந்திருக்கிற அந்த ஆயுஷ்ல இருந்து வந்திருக்கிற அந்த வேகன்சி டீடைல்ஸ். இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இன்னும் ஃபர்தரா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் லக்னோல இருந்து வந்திருக்கிற அந்த வேகன்சிங்க. சரியா? ஸோ லக்னோல ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவங்க வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ டோட்டலா எவ்வளவு வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி 7 CPC கண்ட்ரில தான் இருக்கு. டோட்டலா 422 வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்கன்னா யூஆர்ல 169, ஓபிசில 114, எஸ்சில 88, எஸ்டில 9 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ல 42 சொல்லிட்டு டோட்டலா 422 வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஹியூஜான வேகன்சி. சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்றேன். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷனோட ஒரு அப்டேட் மட்டும்தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இது நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி இல்லாம மற்ற நிறைய வேகன்சி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே பாஸ் பண்ணி வீடியோவை பார்த்துக்கோங்க. வேற யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் தி பெஸ்ட். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.
அண்ட் மேஜிக் பில் செஷன் கண்டினியூஸாக நாங்கள் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேட்ட அந்த கொஸ்டின், காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட அந்த கொஸ்டின் ரேஷனலோட கோல்டன் பாயிண்ட்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் காய்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் லக்னோல இருந்து வந்திருக்கிற அந்த வேகன்சிங்க. சரியா? ஸோ லக்னோவில் ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவங்க வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி 7 சிபிசி கண்ட்ரில் தான் இருக்கு. டோட்டலாக 422 வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யூஆர்ல 169, ஓபிசியில் 114, எஸ்சியில் 88, எஸ்டியில் 9 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ல 42 சொல்லிட்டு டோட்டலா 422 வேகன்சி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜான வேகன்சி. சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்றேன். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷனோட ஒரு அப்டேட்.